தலைவர் தோழர் அந்தரிதாஸ் அவர்களே, ஏஎல்எஃப்னுடைய தோழர் அர்ஜுனன் அவர்களே, டிடிஎஸ்எஃப்னுடைய முதுபெரும் தலைவர் தோழர் திருமலைசாமி அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே பேசி சென்றிருக்கிற தோழர் பத்மநாபன் அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கிற மாநகர் போக்குவரத்து கழகத்தினுடைய தலைவர் தோழர் ஸ்ரீதர் அவர்களே, இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்களே, தமிழகம் முழுவதும் இருந்து பெரும்பாலான பணிமனைகளிலே இருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களே, தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் கூட்டமைப்பினுடைய சார்பாகவும் ஏஐடிசி தொழிற்சங்கத்தினுடைய சார்பாகவும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய தலைவர்கள் இங்கே பல்வேறு கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், இந்த கூட்டமைப்பினுடைய சார்பாக வருகின்ற 27ஆம் தேதி தமிழக அரசினுடைய சார்பாக அமைக்கப்பட்டுள்ள அந்த குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம். இந்த கோரிக்கைகளால் தானாக உருவாகிவிடவில்லை. ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளை வடிவமைத்து ஒவ்வொரு எழுத்துக்களாக ஒவ்வொரு வார்த்தைகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ திடீரென்று உருவாகிவிடவில்லை. கடந்த 14வது ஊதிய ஒப்பந்தம் நடக்கிற போது 9 சங்கங்களுடைய சார்பாக அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையிலே அந்த கோரிக்கை தான் பிரதானமாக கதாநாயகனாக இடம்பெற்றது. எப்பொழுதும் இந்த கூட்டமைப்பினுடைய சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது ஏதோ இந்த கூட்டமைப்புக்கு மட்டும் உரிய கோரிக்கைகள் அல்ல. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் இருக்கக்கூடிய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கை. அப்ப இந்த கோரிக்கை வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் வந்திருக்கக்கூடிய தோழர்கள் இந்த கோரிக்கைகளிலே இருக்கக்கூடிய நியாயங்களை நம்முடைய சக தோழர்களிடமும் இந்த அரசுக்கும் எடுத்து கூறும் விதமாக நம்முடைய நடவடிக்கைகள் எதிர்காலத்திலே அமைய வேண்டும். குறிப்பாக ஊதியம். அந்த ஊதியத்தை கேட்கிற போது கடந்த 14வது ஊதிய அந்த ஒப்பந்தத்திலே பே மேட்ரிக்ஸ் அடிப்படையிலே போடப்பட்டிருக்கிறது. போடப்பட்டிருக்கிற பே மேட்ரிக்ஸ் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற ஊதியம் பெரும் சம்பள முரண்பாடுகளோடு கூடிய அந்த ஊதியமாக அமைந்திருக்கிறது. சீனியரை விட ஜூனியர் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. நாம வச்சிருக்கிற பிரதானமான கோரிக்கையில் அந்த ஊதிய முரண்பாடுகளை சரி செய்து 1/9/2023 இருந்து அமல்படுத்தணும். ஒரு வருஷம் காலம் கடந்தாச்சு. இந்த அரசை நிர்பந்தப்படுத்தி நாம் அந்த கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தைக்கு நம்ம சம்மதிக்க வச்சிருக்கிறோம். மறந்துவிட முடியாது. வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்து தொழிலாளர் துறையோடு அங்கே அமர்ந்து பேசி ஒரு நெருக்கடியை கொடுத்து பாராளுமன்ற தேர்தல் வந்ததன் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது. இந்த ஊதிய ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை குழு போடுவதற்கே ஒரு பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி இருக்கிறோம். சாதாரணமான விஷயம் இல்லை. நம்முடைய ஒற்றுமைதான் இந்த ஊதிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசால பேச்சுவார்த்தை நடத்தணும், தீர்வு காணணும். ஆனால் நம்முடைய கோரிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? நம்ம பிரதானமாக சொல்லியிருக்கிற விஷயம், பல விஷயம் சொல்லியிருக்கோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்களிலே காலி பணியிடங்கள் 25,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. வேலை செய்து கொண்டிருக்கிற தொழிலாளிக்கு பணி சுமை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வேலை செய்கிற தொழிலாளி விடுப்பு எடுக்க முடியவில்லை. சொந்த விடுப்பை கூட எடுக்க முடியல. சொந்த விடுப்புகளை எடுக்க முடியவில்லை. சொந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதில் பங்கெடுக்க முடியல. அப்ப நான் வார விடுமுறையை கூட எடுக்க முடியல. கூடுதல் பணி செய்தால்தான் விடுப்பெடுக்க முடியுங்கிற நிலைமை. அப்ப இன்னைக்கு பணி சுமை என்பது அதிகரித்திருக்கிறது. எனக்கு விடுப்பு கிடைக்கல, அதை மீறி நான் விடுப்பு எடுத்து சென்றால் எனக்கு ஆப்ஷன் போட்டு சம்பளம் என்னுடைய சொந்த விடுப்பு இருந்தாலும் கணக்கில் இருந்தாலும் ஆப்ஷன் போடப்படுகிறது. இது நிர்வாக நடவடிக்கை. அப்ப இந்த நிர்வாக நடவடிக்கை என்ன எதனால ஏற்பட்டிருக்கு? இந்த காலி பணியிடங்களை பூர்த்தி செய்யணும்.
போக்குவரத்துறை அமைச்சர் ஒரு கொள்கை அறிவிப்பை நம்ம சட்டமன்றத்தில் வச்சிருந்தார். அதில் சொல்லியிருக்கக்கூடிய நாம்ஸ் என்று பார்த்தோம்னு சொன்னால் கடந்த ஆண்டு 1,16,000 பேர் இருந்ததாக சொல்லியிருக்காரு. இந்த ஆண்டு வச்ச அறிக்கையில் 1,11,000 பேர் தான் இருக்காங்க. நாம்ஸ் படி கணக்கு பார்த்தோம்னா 1976 வருஷத்தில் பட்டாபிராமன் கமிட்டின்னு போட்டாங்க. அந்த பட்டாபிராமன் கமிட்டியினுடைய அறிக்கை பரிந்துரை அடிப்படையில் 7.5 ஒரு பேருந்தை இயக்குவதற்கு தேவையான